சுவாமி விவேகானந்தரின் தன்னம்பிக்கை ஊட்டும் சொற்பொழிவுகள் அதை பற்றி தாங்க இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்முடைய எம்எஸ்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் கடவுள் நேரில் வந்தாலும் அதில் எந்தவித பயனும் கிடையாது. முதலில் உன்னை நம்பு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை நம்ப அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். ஒருபோதும் நீ செய்த தவறுகளை மறந்து விடாதே. அதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். எப்பொழுதாவது நீ செய்யக்கூடிய தவறுகளுக்கு அது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். உன்னை நல்வழிப்படுத்தும். குற்றங்களை மற்றவர்களிடம் தேடாதே. உன்னால் எவ்வித வேலையும் செய்ய முடியாது. முதலில் குற்றங்களை நீ ஒப்புக்கொள். நீ செய்த தவறை ஏற்றுக்கொள். அதை சரி செய்து கொள். அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கை மேம்படும். அப்பொழுதுதான் அனைத்தையும் உன்னால் கற்றுக்கொள்ள முடியும். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். உன்னை வலிமையாக நினைத்துக்கொள். நீ நினைத்தது அப்படியே நடக்கும். நீ வலிமை உடையவனாக மாறிவிடுவாய். அதுவே உன்னை கோழையாக நீ நினைத்து கொண்டாலும், உன்னை தோல்விக்கு தகுந்தவனாக நீ நினைத்து கொண்டாலும் அப்படியே நீ மாறிவிடுவாய். உன்னுடைய எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் மிகவும் வலிமை உண்டு. அதை தயவு செய்து புரிந்து கொள். நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள் என்று முதலில் நீங்கள் நம்புங்கள். பிறகு உங்களுடைய சாதனை உங்களை தேடி வரும். நீங்கள் உங்களுடைய சாதனை மேல் வைக்கின்ற நம்பிக்கை, எடுக்கின்ற முயற்சி அனைத்தும் திருவினையாகும். பணம், பொருள், பேறு அனைத்தையும் நீங்கள் இழந்தாலும் அதை நீங்கள் மீட்டுவிடலாம். ஆனால் நம்பிக்கையை நீங்கள் இழந்தால் கண்டிப்பாக ஒருபொழுதும் உங்களால் எதையுமே மீட்க முடியாது. வெற்றி வந்தால் நம்பிக்கை வரும். இது அனைவருக்கும் தெரிந்தது. ஆனால் நம்பிக்கை இருந்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நம்பிக்கை மீது உங்களுடைய நம்பிக்கையை வையுங்கள். உன்னிடம் எது இருக்கிறதோ அதை முதலில் யோசித்துக்கொள். அதை வைத்து சந்தோஷமாக வாழ்வதற்கு கற்றுக்கொள். உன்னிடம் எது இல்லையோ அதையும் நீ யோசித்துக்கொள். ஆனால் அது இல்லை என்று ஒருபொழுதும் வருத்தப்படாதே. ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் கண்டிப்பாக அது என்னிடம் வந்து சேரும் என்பதை நினைவில் ஏற்றிக்கொள். ஒரு விதை மண்மேல் கடந்தாலும் அதன் மேல் தண்ணி என்ற நம்பிக்கை பட்டுவிட்டது என்றால் கண்டிப்பாக அந்த விதை முளைக்க செய்துவிடும். அதே போலதான் மனிதனுடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கை என்பது மிகப்பெரிய ஒரு ஆணிவேராக இருக்கும். அதனால் எப்பொழுதும் எந்த நேரத்திலையும் நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. ஒரு மரத்தோட விதையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை ஒரு பிளாஸ்டிக் கவரில் சுற்றி நம்ம அதை மண்ணில் புதைச்சி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விதை முளைக்கவே முளைக்காதுங்க. அந்த விதை அப்படியே வாடி போயிடும். அதே போல் மண்ணில் படாமல் தண்ணியும் படாமல் அந்த விதையை நீங்கள் எங்கேயாவது மேலே வச்சுட்டீங்க, ஏதாவது ஒரு திடமான ஒரு பாத்திரத்துலையோ இல்லை ஒரு இரும்பு பாத்திரத்து மேலே அந்த விதையை வச்சிட்டிங்கன்னா அந்த விதை முளைக்கவே முளைக்காது. அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய தவறுகளை நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம். நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை அப்படியே குறைச்சிட்டு நம்ம வெறும் நெகட்டிவ் எண்ணங்களை யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு பேப்பரில் கட்டி போட்ட ஒரு விதையாக தாங்க இருக்குது இப்போ வரைக்கும். அதை என்னைக்கு நீங்கள் அந்த பேப்பர்லேருந்து எடுத்து அதை மண்ணில் போடுறீங்களோ, நம்பிக்கை அப்படின்றத உங்களுடைய வாழ்க்கையில் முதன்மையான ஒரு விஷயமாக கொண்டு வரீங்களோ, அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை மேம்படும். எதிர்காலத்தில் உங்களுக்கு வெற்றி வேண்டும். எதிர்காலத்தில் பணத்தோடு நல்ல சந்தோஷமாக இருக்கணும். எதிர்காலத்தில் உடல் ஆரோக்கியத்தோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அப்போ நிச்சயம் நிகழ்காலத்தில் நீங்கள் அதற்கான விதையை தூவ வேண்டும். நிகழ்காலத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் எதிர்காலத்தில் உங்களுக்கு நிறைய பயன்களை கொடுக்கும். நிகழ்காலத்தில் தூங்கிக்கிட்டு இருந்து, நிகழ்காலத்தில் எதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருந்து, நிகழ்காலத்தில் வேலைக்கு மட்டுமே போய்கிட்டு இருந்து ஒரு 18,000 20,000 சம்பளத்தில் மட்டும் இருந்துக்கிட்டு எதிர்காலத்தில் நான் பெரிய லட்சாதிபதி ஆகணும், கார் வாங்கிடணும், பங்களா கட்டிடணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு மேஜிக்காக தான் இருக்கும். அது ரியாலிட்டி லைஃபுக்கு ஒத்து வரவே வராது. அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் கிடையாது. உனக்கான பாதைகளை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள். அதுதான் சிறந்தது. ஏனெனில் உனக்கான பாதையில் வேறு யாராலும் நடக்க முடியாது. உன்னுடைய பாதங்கள் போல் வேறு யாருடைய பாதமும் அமையாது. அதே போல தான் உன் வாழ்க்கை. உனக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதில் நீ முழு கவனத்தை செலுத்து. அதில் நீ முயற்சிகளை கொண்டு வா. அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீ எடுத்த முயற்சியில் வெற்றி காண்பாய். தெரியாத பாதை, அதில் எந்தவித பரிச்சயமும் இல்லாத ஒரு பாதை, ஒரு தொழில், இது போன்ற செயல்களை நீ மற்றவர்கள் அதில் வெற்றி பெற்று விட்டார், அதனால் நானும் அதை தேர்ந்தெடுப்பேன் என்று மற்றவர்கள் போகக்கூடிய பாதையில் நீ போக வேண்டும் என்று முயற்சித்தால் அதில் நிச்சயம் தோல்வி மட்டுமே உனக்கு கிடைக்கும். ஒவ்வொரு அனுபவத்திலும் முடிவிலும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள். அது உனக்கு நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் ஒரு வெற்றியை தரக்கூடிய விஷயமாக அமைந்துவிடும். ஒரு கெட்டது செய்கிறாய்,
அதில் கெட்ட விஷயங்களை கற்றுக்கொள். ஒரு நல்லது செய்கிறாய், அதில் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள். தெரியாமல் செய்த கெட்டதை ஒருபொழுதும் திரும்பவும் செய்து விடாதே. தெரிந்து செய்த நல்லதை திரும்ப திரும்ப செய்து கொண்டு இரு. உன் வாழ்க்கை மேம்பட்டு கொண்டே இருக்கும். ஓடுகின்ற வண்டி என்றாவது ஒரு நாள் நின்றுவிடும் என்பது அதுதான் இன்றைய நீதி. அதே போல உன்னுடைய வாழ்க்கையும் என்றாவது ஒரு நாள் நின்றுவிடும். அது இன்று கிடையாது என்பதை முழுமையாக நம்பு. இன்று ஓடிக்கொண்டே இரு. நிற்கும் காலம் வரும் வரை ஓடிக்கொண்டே இரு. அதுதான் உன் வாழ்க்கையை மேம்படுத்தும். உன்னுடைய வாழ்க்கைக்கு உன்னுடைய உதவி மட்டும்தான் இங்கு மிக முக்கியம், மற்றவர்களது கிடையாது. ஒருபொழுதும் மற்றவர்களை பார்த்து உன்னிடம் குறைகளை எண்ணிக்கொள்ளாதே. மற்றவர்களிடம் இருப்பது என்னிடம் இல்லை என்று ஒருபொழுதும் எண்ணாதே. மற்றவர்களிடம் இல்லாதது உன்னிடம் இருக்கிறது என்று எண்ணிக்கொள். இங்கு நீங்கள் உற்று பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் உள்ளது. உடலில் நிறைய குறைபாடுகள் இருந்தாலும் வாழ்க்கையில் சாதித்து கொண்டு இருக்கும் ஒரு அற்புதமான மனிதர்களை நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். அதை நாம் யாரும் பார்ப்பது இல்லை. அவர்களால் முடிந்தது நம்மால் முடியாது என்று எண்ணுகிறோம். நம்மாலும் முடியும், அவர்களாலும் முடியும், எவர்களாலும் முடியும். முயற்சி என்ற ஒன்றை கைவிடாமல் இருந்தால் அனைவராலும் சாதிக்க முடியும். அப்படி என்பதை வாழ்வில் ஒருபொழுதும் மறக்காமல் உன் பாடத்தில் உன் தலைக்குள் ஏற்றிக்கொள். அதேபோல் வாழ்க்கையில் சாதிக்க வயது ஒன்றும் வரம்பு கிடையாது. எந்த நேரத்திலையும் எந்த இடத்திலையும் எப்பொழுதும் உன்னால் சாதிக்க முடியும். முயற்சி என்பது மட்டுமே நமக்கு தேவையான ஒரு விஷயம். முயற்சி இல்லாமல் எந்த ஒரு செயலையும் நம்மால் செய்ய முடியாது. சாப்பிடுவதற்கும் நம்மளுடைய முயற்சி தேவை, சமைப்பதற்கும் நம்மளுடைய முயற்சி தேவை. ஏன் காலையில் எழுந்து நம்மளுடைய அன்றாட வேலைகளை செய்வதற்கும் நம்முடைய முயற்சி என்பது தேவை. இவை அனைத்தையும் நாம் செய்யாமல் விட்டுவிட்டால் அன்றைய நாள் எப்படி இருக்கும்? காலையில் எழுந்து பல் துலக்காமல் விட்டுவிட்டால், காலையில் எழுந்து குளிக்காமல் இருந்துவிட்டால் நம்மேல் துர்நாற்றம் வீசும். அனைவரும் நம்மிடம் வருவதற்கு அச்சப்படுவார்கள். இவை அனைத்தும் நம்மளுடைய முயற்சியால் மட்டுமே மாறிக்கொண்டிருக்கிறது. இவ்வளவுதான் முயற்சி. சிறு சிறு வேலைகளுக்கும் சோம்பேறித்தனம் பார்க்காமல் எழுந்து அந்த வேலைகளை செய்வதுதான் முயற்சி. அதை தான் நாம் செய்ய வேண்டும். அதை அனைத்து வேலைகளிலும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க்கை நிச்சயமாக மாறும். முயற்சி என்பதை நாம் ஒருபொழுதும் கைவிடாமல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் மாறும். வாழ்க்கையில் முயற்சி இல்லாதவர்கள் இன்னும் பல பேரை குறை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். வாழ்க்கையில் முயற்சியை கைவிட்டவர்கள் இன்னும் வாழ்க்கையில் பின்தங்கி கொண்டே இருக்கிறார்கள். முயற்சிகளை எப்பொழுதும் கைவிட மாட்டேன் என்று முயற்சி செய்தவர்கள் வாழ்க்கையில் மிக உயரத்தில் இருக்கிறார்கள். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு தப்பு செய்கிறோம். அந்த தப்புனால தான் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்றது வருது. இப்போ யாரையாவது போய் கிண்டல் பண்ணுறோம், இல்லை யார்ட்டையாவது சண்டைக்கு போகிறோம், அப்போ திரும்ப அவங்க நம்மளை அடிக்கிறாங்க. இதுக்கு நம்மளுடைய செயல்பாடு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஃபிசிக்கலாக பாடி பில்டராக மாறணும், இல்லை நல்லா பேச்சு திறனாளியாக மாறணும், இல்லை நல்லா கவிதை பேசுகிறவங்க, நல்லா பாடக்கூடியவங்களாக மாறணும் அப்படின்னா நம்முடைய சைடிலிருந்து, நம்முடைய பக்கத்திலிருந்து சில முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டும். இப்பொழுது செய்த தவறை எண்ணி உங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று ஒருபொழுதும் நினைத்து விடாதீர்கள். இன்று செய்த தவறு நாளை மாறும். நாளை உங்களுடைய வாழ்க்கை மாறும். இன்று செய்த தவறை ஒருபொழுதும் திரும்ப செய்து விடாதீர்கள். அதை மட்டுமே மனதில் கொண்டு வாழ்க்கையை நகர்த்தினீர்கள் என்றால் கண்டிப்பாக இவ்வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் அற்புதமான வாழ்க்கையாக